வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுவதால் தமிழகத்தில் வரும் 15ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. நாகை, மயிலாடுதுறை, காரைக்கால் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணிப்பு. ஜார்க்கண்டில் முதற்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்றுடன் முடிகிறது. இறுதிக்கட்ட வாக்குச் சேகரிப்பில் வேட்பாளர்கள் தீவிரம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக கள ஆய்வுக்குழு இன்று ஆலோசனை. 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள அதிமுகவை பலப்படுத்த நடவடிக்கை. லெபனானின் தெற்கு மற்றும் கிழக்கு பகுதியில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். 24 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். இஸ்ரேல் ஹமாஸ் இடையே மத்தியஸ்தம் செய்து வைக்கும் முயற்சியை தற்காலிகமாக நிறுத்தியது கத்தார் அரசு. போரை நிறுத்த இரு தரப்பினரும் தீவிர ஆர்வம் காட்டவில்லை என கத்தார் அரசு விளக்கம். மும்பையில் 2.67 கோடி ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கம் பறிமுதல். விமான நிலைய அதிகாரிகள் 2 பேர் கைது. இலங்கை கடற்பரப்பில் சட்டவிரோதமாக மீன்பிடிக்க தமிழக மீனவர்களுக்கு அனுமதி இல்லை. அந்நாட்டின் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க திட்டவட்டம். ட்ரோன்கள் மூலம் கடும் தாக்குதல் நடத்திய உக்ரைன். விமான நிலையங்களை மூடிய ரஷ்யா. அமெரிக்க அதிபர் தேர்தல் இறுதி முடிவு வெளியீடு. 7 முக்கிய மாகாணத்திலும் ட்ரம்ப் அமோக வெற்றி. பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கிறார். ஹிஸ்புல்லா அமைப்பினரின் பேஜர் சாதனங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 40 பேர் பலியான விவகாரம். பேஜர் தாக்குதலுக்கு பச்சை கொடி காட்டியதாக முதன்முறையாக ஒப்புக்கொண்டார் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு. இமாச்சல பிரதேசத்தில் சமோசா பேரணி நடத்தி முதலமைச்சர் வீட்டிற்கு சமோசா பார்சல் அனுப்பிய பாஜகவினர். சமோசா சர்ச்சையால் முதலமைச்சருக்காக சமோசா வாங்கிய ஹோட்டலில் குவியும் சுற்றுலா பயணிகள். டெஸ்ட் போட்டிகளில் ரோஹித்திற்கு அடுத்தபடியாக இந்திய அணியை வழிநடத்த சரியான தேர்வு பும்ராதான். பேட்கமின்ஸ் போல அனுபவமிக்கவர் என்றும் ரிக்கி பாண்டிங் பெருமிதம். மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி தொடரை கைப்பற்றிய பாகிஸ்தான் 100 பந்துகளுக்கு மேல் மீதம் வைத்து அடுத்தடுத்து 2 போட்டிகளில் வெற்றி பெற்று சாதனை. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் தொடர். உலகின் 2ஆம் நிலை வீரர் அர்ஜுனன் எரிகைசி அதிர்ச்சி தோல்வி. லியோன் வெற்றி.